தாவீதின் பிள்ளை செத்து போயிற்று. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் இரா முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக் கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதைக் கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதேர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வரப்பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். நாத்தான் தாவீதின் அரண்மனைக்கு வந்து அவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு நாத்தான் தாவீதின் அரண்மனையில் தங்கியிருக்கவில்லை. உடனே நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விடுகிறார். ஒருவேளை தாவீதுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு நாத்தான் தன் வீட்டிற்கு போயிருந்திருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் யாருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டும். தாவீது நாத்தானை சிநேகிக்கிறார். தனக்கு விரோதமாக நாத்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்ன போதிலும் தாவீது நாத்தானை பகைக்கவில்லை. பிற்காலத்தில் தனக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த ஒரு குழந்தை நாத்தான் என்று பெயரிட்டு தாவீது நாத்தானை கனம் பண்ணுகிறார். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். 1 நாளாகமம் 3:5. நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தீர்க்கதரிசியாய் இருக்கிறவர். கிறிஸ்துவானவர் நாத்தானுடைய சந்ததியில் வந்தவர். எலியாக்கிம் மெலாயாமின் குமாரன், மெலாயா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தியாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். லூக்கா 3:31. நாத்தான் தன் வீட்டிற்கு போன பின்பு தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் 51வது சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும். தாவீதின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்னும் நிச்சயம் நாத்தான் மூலமாக அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று தாவீது கர்த்தாய் ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய பாவங்களுக்காக மிகவும் வருத்தப்பட்டு அழுகிறார். தங்களுடைய பாவங்களுக்கு மெய்யாகவே மனம் திரும்புகிறவர்கள் தாங்கள் செய்த பாவங்களை நினைத்து மிகவும் வருத்தப்படுவார்கள். அவர்களுடைய மனம் வேதனைப்படும். பாவம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறார்கள். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் 16:63. தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. நாத்தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை தாவீதுக்கு சொன்னபோது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடிக்கிறார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருக்கிறது. பத்சேபாள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆனால் அந்த பிள்ளை ஆரோக்கியமாக இல்லை. அந்த குழந்தைக்கு வியாதி வர கர்த்தர் அனுமதித்தார்.
அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. தாவீது அந்த குழந்தை குணமாக வேண்டும் என்று 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார். அவருடைய பிரார்த்தனைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. அவருடைய ஆண் பிள்ளை மறுத்து போயிற்று. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாகவும் அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை அடித்திருக்கிறார் என்றும் அதன் நிமித்தமாகவே தன்னுடைய பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாய் இருக்கிறது என்றும் தாவீது அறிந்து கொள்கிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை மிகவும் தாழ்த்தி தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறார். தாவீது உபவாசித்து உள்ளே போய் இரா முழுவதும் தரையிலே கிடக்கிறார். தாவீதை தரையில் இருந்து எழுந்திருக்க பண்ண அவருடைய வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவர் அண்டையில் வருகிறார்கள். ஆனாலும் அவர் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அவர் தன்னுடைய பாவங்களுக்கு உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறார் என்பதற்கு இது அடையாளமாய் இருக்கிறது. தன்னுடைய பாவத்தின் அவமானங்களை தாவீது தாங்கிக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். தாவீதின் பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாய் இருக்கிறது. இது தாவீதின் பாவத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளை குணமடைய வேண்டும் என்றும் அதன் வியாதி நீங்க வேண்டும் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக மனம் கசந்து அழுகிறார். பாவத்திற்கு வருத்தப்படுகிற இருதயம் மற்றவர்களுடைய துக்கங்களையும் வேதனைகளையும் பார்த்து வருத்தப்படும் இருதயமாயிருக்கும். ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் சஞ்சரிப்போம். அதன் பின்பு விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய கர்த்தரோடு கூட நித்திய காலமாக பரலோகத்திலே சஞ்சரிப்போம். தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது இப்பிரபஞ்சத்தின் ஜீவனையும் பரலோகத்தின் ஜீவனையும் தியானித்து பார்க்கிறார். தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறவர்கள் பரலோக ஜீவியத்தின் மீது கண்ணோக்கமாய் இருப்பார்கள். தாவீதின் பிள்ளை நிச்சயமாய் செத்து போகும் என்று நாத்தான் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். ஆனாலும் தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறார். உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். தன்னுடைய பிள்ளையின் ஆத்மா பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றும் அது அங்கே கர்த்தரோடு நித்திய காலமாய் ஜீவிக்க வேண்டும் என்றும் தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணியிருக்க வேண்டும். தாவீது பத்சேபாவோடு விபசாரம் பண்ணி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தார். அவர் கர்த்தரை அசட்டை பண்ணினார். தாவீதினுடைய பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அவருடைய பிள்ளைக்கு வியாதியை கொடுத்திருக்கிறார். தாவீதின் பாவம் அவருடைய பிள்ளையை பாதிக்கிறது. தன்னுடைய பாவத்தின் சாபங்கள் தன்னுடைய பிள்ளையின் மீது மறுபடியுமாய் வந்து தாக்கக்கூடாது என்று தாவீது கர்த்தரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறார். தன்னுடைய பாவம் தன்னுடைய பிள்ளை பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு தடையாய் இருக்கக்கூடாது என்று தாவீது கர்த்தரிடத்தில் கருத்தாய் வேண்டிக் கொள்கிறார். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவருக்கு அறிவிக்க ஐயப்படுகிறார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று தாவீதின் ஊழியக்காரர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். பிள்ளை வியாதியாக இருக்கும் போதே தாவீது தேவனிடத்தில் அந்த பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து தரையிலே விழுந்து கிடந்தார். பிள்ளை செத்து போயிற்று என்று சொன்னால் தாவீதுக்கு என்ன ஆகுமோ என்று அவருடைய ஊழியக்காரர்கள் நினைத்தார்கள். ஆனால் தாவீதோ பிள்ளை செத்து போயிற்று என்று கேட்டபோது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தனக்கு வந்து போஜனம் பண்ணினார். மேலும் இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்று மரணத்திற்கு ஒரு வியாக்கியானமும் கூறினார். யூதர்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுவது வழக்கம். தாவீதின் பிள்ளையோ 7ஆம் நாளில் செத்து போயிற்று. ஆகையினால் அந்த பிள்ளை விருத்த சேதனம் பண்ணப்படாமலேயே செத்து போயிற்று. கர்த்தரோடு தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளமாக யூதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணுவது வழக்கம். தாவீதின் பிள்ளையோ விருத்த சேதனம் பண்ணப்படாமலேயே செத்து போயிற்று. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு கிடைக்காதோ என்று தாவீது வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனாலும்
உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அடையாளங்களை ஆதாரமாக வைத்து கொடுக்கப்படுவதில்லை. எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய கிருபையினாலேயே நமக்கு வருகிறது. ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாய் இருக்கிறார். அவரே ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிறார். உடன்படிக்கையினால் ஆசீர்வாதம் வருவதில்லை, கர்த்தருடைய கிருபையினாலேயே ஆசீர்வாதம் வருகிறது என்பதை தாவீது அறிந்து கொள்கிறார். தாவீது இப்போது விருத்த சேதன அடையாளத்தை நம்பாமல் கர்த்தரை நம்புகிறார். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்கிறார். தாவீதின் ஊழியக்காரர் அவருக்கு பிரதியுத்தரமாக, செத்து போயிற்று என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்கிறார். தாவீதின் ஊழியக்காரர் அவருக்கு முன்னே போஜனம் வைத்தபோது அவர் அதை புசிக்கிறார். தன் குமாரன் மரித்த பின்பு தாவீது செய்த காரியங்களின் விவரம் வருமாறு: படுத்திருந்த தரையை விட்டு எழுந்தார், ஸ்நானம் பண்ணினார், எண்ணெய் பூசிக்கொண்டார், தன் வஸ்திரங்களை மாற்றினார், கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தார், கர்த்தரை பணிந்து கொண்டார், தன் வீட்டுக்கு திரும்பி வந்தார், போஜனம் பண்ணினார், தன் ஊழியக்காரரோடு பேசினார். தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தார். அடுத்து பிறந்த குமாரனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டார். 7ஆம் நாளில் தாவீதின் பிள்ளை செத்துப் போயிற்று. தாவீது மிகவும் அமைதியாய் இருக்கிறார். அவருடைய மனதில் கலக்கமோ குழப்பமோ இல்லை. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்னும் நிச்சயம் நமக்கு இருந்தால் நாமும் நம்முடைய மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டோம். நம்முடைய மனதிற்குள்ளே மரணத்தை குறித்த கலக்கமும் குழப்பமும் இருக்காது. தாவீதின் குழந்தை செத்துப்போன செய்தி அவருக்கு வருத்தமான செய்திதான். பிள்ளை செத்துப் போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் சொல்லுகிறார்கள். பிள்ளை உயிரோடு இருந்தபோது தாவீது உபவாசித்து இரா முழுவதும் தரையிலே விழுந்து கிடந்து அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணினார். இப்போதோ தரையில் விழுந்து கிடக்கிற தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன்னுடைய வஸ்திரங்களை மாற்றிக்கொள்கிறார். தாவீது கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து கர்த்தரை பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பி வருகிறார். தன்னுடைய பிள்ளைகளின் மரணச் செய்தியை கேட்டு யோபு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணியது போல தாவீதும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தாவீது இதுவரையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்தார். இப்போதோ தனக்கு முன்பாக வைக்கும் போஜனத்தை புசிக்கிறார். தாவீதின் மனதில் ஏற்பட்ட மாற்றம் அவருடைய ஊழியக்காரருக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. பிள்ளை வியாதியாய் இருந்தபோது தாவீது ஒன்றும் புசிக்காமல் உபவாசித்து ஜெபித்தார். பிள்ளை மரித்த பின்பு தாவீது போஜனம் பண்ணுகிறார். தாவீதின் செய்கையை பார்த்து அவருடைய ஊழியக்காரர் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்று கேட்கிறார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதார், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணினார். இது தாவீதின் ஊழியக்காரருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக மரித்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடுவது வழக்கம். 3 அல்லது 4 நாட்களுக்கு மரித்தோரின் உறவினர் துக்கம் அனுசரிப்பார்கள். அவர்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள். அவர்களை போஜனம் பண்ணுமாறும் நல்ல வஸ்திரங்களை அணியுமாறும் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் தாவீதோ இங்கு பழக்கத்திற்கு நேர்மாறாக செயல்படுகிறார். ஆகையினால் தாவீதின் ஊழியக்காரர் அவரை பார்த்து, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன என்று கேட்டார்கள். தாவீது தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். தாவீது தன் ஊழியக்காரர்களை நோக்கி, பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறுத்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வரப்பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்று சொல்லுகிறார். நாம் மரிக்கும் பொழுது நமது ஆவி சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறது. நமது ஆத்மா நித்தியமானது, அது ஒருபோதும் மரித்து போவதில்லை. மரித்து போன நமது சரீரமும் உயிர்த்தெழும் நாளிலே மறுரூபமடைந்து அதன் ஆத்மாவோடு சேர்ந்து கொள்ளும். இதை தாவீது அறிந்து வைத்து இவ்வாறு கூறுகிறார். மரித்து போனவர் மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்பி வருவதில்லை.
சவுல் அஞ்சனம் பார்க்கும் ஸ்திரீயிடம் மரித்து போன சாமுவேலை வரச் சொன்னார். சாமுவேல் மறுபடியும் வரவில்லை. சாமுவேலைப் போல வேஷம் தரித்த பிசாசின் ஆவி சாமுவேலின் சார்பாக பேசிற்று. பிள்ளை உயிரோடு இருக்கையில் அந்த பிள்ளை பிழைக்கும் என்னும் நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அந்த பிள்ளை செத்துப்போன பின்பு அது பிழைக்கும் என்னும் நம்பிக்கை தாவீதுக்கு இல்லை. தன்னுடைய பிள்ளையின் ஆத்மா பரலோகத்திற்கு போயிருக்கிறது என்றும் தானும் மரித்த பின்பு அங்கே போவேன் என்றும் தாவீது நம்புகிறார். ஆகையினால் பிள்ளை மரித்த பின்பு உபவாசித்து அழவேண்டிய அவசியமில்லை என்று தீர்மானித்து தாவீது போஜனம் பண்ணுகிறார். செத்துப்போன பிள்ளையை தாவீதால் தன்னிடத்தில் திரும்பி வரப்பண்ண முடியாது. ஆனாலும் தாவீதால் அதனிடத்திற்கு போக முடியும். நாம் செத்துப்போனவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. அவர்கள் நம்முடைய ஜெபத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். செத்துப்போனவர்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு அழுதாலும் நம்முடைய கண்ணீர்களினால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகப் போவதில்லை. தாவீதைப் போலவே நாமும் செத்துப்போனவர்களிடத்திற்கு போவோம். முதலாவதாக நாம் செத்துப்போன பின்பு நம்முடைய கல்லறைக்கு போவோம். கல்லறையில் நம்முடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படும். அதன் பின்பு விசுவாசிகளாகிய நாம் பரலோகத்திற்கு போவோம். பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள் இந்த சத்தியத்தை அதிகமாக நம்பினார்கள். மரித்தவர்களின் துக்க வீட்டிலே இந்த சத்தியத்தை சொல்லி ஒருவருக்கொருவர் ஆறுதல் பண்ணுவது வழக்கம். தாவீது இங்கு சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கும் ஆறுதலாய் இருக்க வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினர் மரித்து போகும்போது இந்த சத்திய வார்த்தைகளினால் நம்முடைய மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவனோடு இருக்கும்போது அனுபவிக்கும் ஆசீர்வாதங்களை விட பரலோகத்திலே நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களும் உன்னதமான ஆசீர்வாதங்களும் காத்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் செத்து போகிறவர்கள் பரலோகத்தின் நன்மையான ஈவுகளை சுதந்திரிக்கப் போகிறார்கள். செத்து போகிறவர்கள் இப்போது நம்மை விட்டு பிரிந்து போனாலும் சீக்கிரத்திலே நாமும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு போவோம். இந்த நம்பிக்கை நமக்கு ஆறுதலை கொடுக்கும், நம்முடைய துக்கத்தை குறைக்கும்.